கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான உடன் விசுவாசிகளே, புல்லுவிளை CLC திருச்சபையினுடைய 100வது சபை நாள் விழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். நாம் ஆலயத்திலே ஒன்றிணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஆராதனை செய்வதற்கு இயலாத சூழலில் இருந்தாலும் காணொலி வாயிலாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற உங்களுடைய அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற அத்துணை பேரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இறைமைந்தல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த இடத்திலே 100 வருடங்களாக இருக்கின்ற இத்திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருச்சபையினுடைய உருவாக்கத்திலே ஒன்றிணைந்து செயல்பட்ட தம்முடைய பிள்ளைகள், இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே ஆண்டாண்டு காலங்களாய் தங்களை இணைத்துக் கொண்ட தம்முடைய பிள்ளைகள், இந்த திருச்சபையின் ஐக்கியத்திலே இருக்கிற விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். 100வது சபை நாள் விழாவை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் இவ்வரிடத்திலும் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறீர். இப்பொழுது காணொலி வாயிலாக இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற்றாலும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இருக்கிற உணர்வோடு கூட இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுதல் செய்கின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுப்பு செய்கின்ற, இந்த ஆராதனையிலே தன்னுடைய கடமைகளை ஒவ்வொரு நிலைகளிலும் நிறைவேற்றுகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறோம். இந்நாளிலும் இந்த ஆராதனையிலே வாழ்த்துரை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்த இருக்கிற எங்களுடைய சேகர குருவானவருக்காக, இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து தர இருக்கின்ற பாசமுள்ள எங்களுடைய கண்ணியத்திற்குரிய கன்னியாகுமரி பேராயருக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதி நின்று 347வது பாமாலை சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே என்று தொடங்குகிற 347வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம்.
நாம் யாவரும் எழுதி நின்று 122ஆம் சங்கீதத்தை முறையாக படிப்போம். முறையாக படிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேம் இசைவெளிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சிரித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்றேன். இணைந்து படிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுகிறேன். கடவுளின் திருமுன்னிலையில் நாம் முழந்தாள் படியிட்டு நாம் செய்திருக்கிற பாவங்களை தவறுகளை மனப்பூர்வமாக உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பிரியமானவர்களை, 100 வருடங்களாக ஆண்டவர் இந்த இடத்திலே அழகான ஒரு சபையை தந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல தருணங்களில் ஆராதனையில் ஒழுங்காக பங்கு பெறுவதற்கு மனதற்றவர்களாய் ஆராதனைகளிலே கலந்து கொண்டு ஐக்கியத்தை வலுப்படுத்துவதிலே விருப்பம் அற்றவர்களாய் இருந்து வந்த நிலைகளை உணர்கின்றோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தினை கொடுக்காமல் உலகத்திற்குரியவைகளை நாடி தேடி சென்றிருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர் உணர்த்துகின்ற பாவங்களை மனப்பூர்வமாக உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, தன் தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடுகிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
ஆண்டவர் காயப்பட்ட கரத்தை நீட்டி நம்மை அன்போடு கூட அணைத்து நம் பாவங்களை தவறுகளை மன்னிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். சபையினுடைய வரலாற்றிலே பல ஊழியக்காரர்களுடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்வுக்காய், பலருடைய சாட்சி நிறைந்த அனுபவங்களுக்காய், வருடா வருடங்களிலே பணிவிடைகளை நிறைவேற்றிய சபைக்குழு அங்கத்தினர்களுக்காய், இறை மக்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 100 வருடங்களாக ஆண்டவர் இந்த இடத்தை அழகுபடுத்தி இந்த ஆலயத்தை இம்மட்டும் நன்மையினாலே நிரப்பி நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருகின்ற ஒரு இடமாக இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நன்றி உணர்வோடு கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை நன்றியோடு மகிமைப்படுத்திய நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிற வேண்டுதலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது இந்நாளுக்குரிய திருமறை பாடத்தை சகோதரி அனிதா இவாஞ்சலம் அவர்கள் படிப்பார். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடு திருமறை பகுதி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. கர்த்தர் இரவிலே சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால், அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.
இந்நாளிலும் நமது சபையினுடைய ஆண்டறிக்கையை பாசமுள்ள சபையின் செயலாளர் சகோதரர் பி. சாமுவேல் அவர்கள் படிக்க கேட்போம். புல்லுவிளை ஆயிரமண்டல சிஎஸ்ஐ திருச்சபையின் 2020-21 ஆண்டுக்கான ஆண்டு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த ஒரு வருடமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்திய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருங்காலங்களிலும் சகலவித ஆசீர்வாதங்களையும் பெற்று மேன்மையுடன் வாழ வாழ்க்கை வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன். நமது சபையில் கழிந்த 5 வருடங்களாக நற்பணி ஆய்வில் மாதத்துக்கு சென்றிருக்கும் ரெவரண்ட் ஜான்சன் மேற்பட்டவர்களையும், புதிதாக பணியாற்ற வந்து பொறுப்பேற்றிருக்கும் ரெவரண்ட் எஸ். தினேஷ்குமார் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் சபை மக்களாக வாழ்த்துகிறோம். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உலகம் முழுவதும் பாதிப்பு சந்தித்துள்ள காலகட்டத்தில் தொழுகைகள் நடத்த முடியாத நிலையில் மே மாதம் 100வது சபைநாள் நடைபெறவில்லை என்பதை அறிவோம். எனவே இவ்வறிக்கையை காணொலி வழியாக சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆண்டு திருமறை பள்ளிகள் மிகுந்த ஒப்படைப்போடும் மிகுந்த ஒப்படைப்போடும் ஜெபத்தோடும் பல்விதமான காணிக்கைகளை மனமுந்து படைத்த சபை மக்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கிய சபை குழுவுக்கும் பேராய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் திருமறை பள்ளி, பக்திமுக சங்கம், பெண்கள் சங்கம், ஆண்கள் சங்கம், பாடகர் குழு, கோயில் பிள்ளை யாவருக்கும் உள்ளத்தில் ஆலோசனை நன்றியை கூறுகிறோம். ஞாயிறு காலை மாலை ஆராதனை, புதன்கிழமை ஆராதனை காணொலி மூலம் நடத்தப்பட்டன. கிறிஸ்து பிறப்பு ஆராதனை, குருவருட ஆராதனைகள் சிறப்பு தொழிலாக நடத்தப்பட்டன. அதிகாலை 5 மணி ஆராதனை ஒழுங்காக இருந்தன. இப்பணியை போதவரோடு இணைந்து ஜோசப் சரதாஸ், டி. விஜிலா, எஸ். எம். சாமுவேல் ஆகியோர் நடத்தி தந்தார்கள். கார்த்திகை மாத திருப்பதி நடத்த அரசு அனுமதி ஆதாரால் ஆலயத்திற்கு மாலை தொழுகையுடன் பஜனை ஆலயத்தில் நடத்தப்பட்டது. இரவு பஜனையில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சபை மக்களால் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இவ்வருடம் அந்த சபையில் 2 பெண் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் பிறந்துள்ளன. 5 திருமணங்கள் நடைபெற்றன. 3 விண்ணக வாழ்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர். 28/12/20 அன்று நமது சபையின் 3வது குடும்பக்குழுவை நடந்தது. அன்று அன்பு விருந்தினை காலந்த கிறிஸ்தாஸ் அவர்கள் பெயரால் அவர்கள் மனைவி தேசியமில்லா மற்றும் பிள்ளைகள் சிறப்பாக நடத்தி தந்தார்கள். இவ்வருடம் 2021 குருத்தோலை பணி நடந்தது. அதில் கலந்து கொண்டவர்களுக்கு கிங்ஸ்லி ஜோபாலன், எஸ். பிரபாசிங் சார்பாக குறிப்பான வழங்கப்பட்டது. புனித வெள்ளி ஆராதனை கலந்து கொண்டவர்களுக்கு ஆர்சி ஆந்திரா சார்பாக கஞ்சி வழங்கப்பட்டது. ஈஸ்டர் திருநாள் அன்று நமது சபை சார்ந்த ஆசிரியர் தேவஸ்காமி அவர்களால் நண்பர்கள் நல்ல உணவு வழங்கப்பட்டது. மேலும் பெரிக்ஸ் பால் அவர்களால் நியூ மிஷனரி ஸ்தாபனத்திற்கு ஒரு மிஷனரை தாங்கி அதற்கான அர்ப்பண ஆராதனையும் நடந்தேறியது. மேலும் வருடம் 2021 ஏப்ரல் முதல் மீண்டும் கொரோனா வைரஸ் பத்திரிகையால் தொழுகை நடத்த முடியாத நிலையில் காணொலி மூலமாக நடத்தி வருகிறது. நமது போதகர் அவர்கள் தினமும் காலை காணொலி வழியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். வருகாலங்களில் நமது சபையானது ஆய்வு வளர்ச்சியும் பொருளாதார நிலையும் சிறந்து வந்த அனைவரும் ஒத்துழைக்கவும் ஆலோசனை வழங்கவும் பலவிதமான காணிக்கைகள் ஆர்வ தரங்களை வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே நல்ல சுகம், பலம் மற்றும் கொரோனாவிலிருந்து பூர்ண விடுதலை பெறவும் ஜெப வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. கடவுளின் மற்ற கிருபை, அன்பு, சமாதானம், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டி இவ்வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன். மேலும் இந்த வருடம் 29/5/21 நடைபெறவிருந்த சபை நாள் விழா அன்பின் விருந்து, முதியோர்களை கவனித்தல், மருத்துவர்களை கவனித்தல் போன்ற நிறுவனங்களாகவும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துள்ளோம். சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி நிறைந்த 100வது சபை நாள் விழாவை கொண்டாடுகின்ற இத்தருணத்தில் புல்லுவிளை திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருச்சபையிலே ஆண்டாண்டு காலங்களில் பணிவிடைகளை நிறைவேற்றிய குருவானவர்கள், சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள், செயலாளர்கள், பொருளாளராக, கணக்கராக மற்றும் பேராய மாமன்ற உறுப்பினர்களாக, சேகர கவுன்சில் உறுப்பினர்களாக நல்ல பணிவிடைகளை நிறைவேற்றிய ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம்.
அதோடு கிளை சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், இறைமக்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை போற்றுவோம். புல்லுவிளை சபை நமது பேராயத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான திருச்சபை. காரணம், புல்லுவிளை சபையிலிருந்து பல ஊழியக்காரர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது கன்னியாகுமரி பேராயத்திலே பேராயராக இருந்து நல்ல பணிவிடைகளை ஆண்டவருக்கு பயந்து நிறைவேற்றுகின்ற பாசமுள்ள பேராயர் பேரருள் திரு அறிவர் ஏஆர் செல்லையா ஐயா அவர்கள் இந்த திருச்சபையிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் இந்த சபையிலிருந்து ஊழியராக வந்து போதகராக மாறி சேகர குருவானவராக பணிகளை நிறைவேற்றி தற்போது பேராயராக நமது கன்னியாகுமரி பேராயத்திலே ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்நாளுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை பாசமுள்ள பேராயர் வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். பாசமுள்ள பேராயர் குடும்பத்திற்கும் புல்லுவிளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேராயர் வாயிலாக தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஆலயத்துடைய மகிமை, இந்த ஆலயத்தினுடைய புகழ் இந்த மக்கள் வழியாக அவர்கள் வாழ்கின்ற பரிசுத்தமான, நீதியான, நேர்மையான, ஒழுக்கமான, உண்மையான காரியங்கள் வழியாக காணப்பட வேண்டும். கடவுள் வார்த்தை சொல்கிறது, இவ்வாழ்வின் முடிவு பரியந்தமும் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். இந்த ஆலயத்தின் வழியாக இப்படிப்பட்ட நற்பண்புகள் எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆலயம் நமக்கு தரப்பட்டுள்ளது. அன்பார்வர்களே, புதிய ஆலயத்தின் காற்றிலும் கடவுளுடைய மகிமையை விளங்கிக் கொள்வதற்கு நம்முடைய மண்ணிலே நீண்ட காலம் பேராயராக பணி செய்த லெஸ்லி நியூ பிகின் என்பவர் சொல்கின்ற 3 காரியங்களைத்தான் நான் இந்த 3வது வருடத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். முதலாவதாக, the glory of God is peace. கடவுளுடைய மகிமை என்று சொல்வது சமாதானத்தை உண்டு பண்ணுவது. பேராயர் சொல்கின்ற போது அது பெரிய சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்கின்றார். கடவுளுடைய சமாதானம் என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கின்ற போதும் புதிய ஏற்பாட்டிலே படிக்கின்ற போதும் ஷாலோம் என்று சொல்கின்ற காரியம், இது சமாதானம் நீதிக்கு அடுத்த காரியம். நீதி இல்லாமல் சமாதானம் வராது. நாம் சில வேளைகளிலே சமாதானம் இருக்கிறது என்று சொல்வோம், அது மேற்பூச்சாக சொல்கிற காரியம் அல்ல. இந்த சமாதானம் நீதியோடு இணைந்ததாக இருக்கிறது. சங்கீதம் 85 படிக்கிற போது நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், அப்பொழுது சத்தியம் வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கடவுள் சமாதானத்தை வழங்குகிறவராக இருக்கின்றார். நாம் மிகுதியாக சொல்கிற காரியம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஆக்கினை அவர் மீது வந்தது. இஸ் a prince of peace. சமாதானத்துக்கெல்லாம் அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகின்ற இடம்தான் இது. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். மத்திய எழுதின 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய
புத்திரர் எனப்படுவார்கள். ஒருவேளை சமாதானத்தை உண்டுபடுகின்ற கருவிகளாக கடவுள் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார், பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார், இன்னும் பயன்படுத்துவார். இந்த சபையின் அங்கமாக இருக்கிற நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிற காரியம் இந்த பெரிய ஒரு ஆலயத்தினால் மாத்திரம் அல்ல. இந்த சபையின் அங்கமாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சமாதானத்தினாலே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் பெரிய சமாதானத்தை உண்டுபடுகிற பொறுப்பு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரான்சிஸ் அசிசி என்று சொல்லப்படுகிற துறவி ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்த ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, சமாதானமற்ற பல காரியங்கள் உண்டு, அப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் சமாதானத்தை உண்டுபடுகின்ற கருவியாக என்னை பயன்படுத்தும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீதி இல்லாமல் அமைதி ஒருபோதும் வராது. பல இடங்களிலே நெருக்கடிகள் வருகின்ற போது பீஸ் கமிட்டி என்று சொல்லி அமைதிக்காக சில காரியங்களை ஒழுங்குபடுவார்கள். பேசுகின்றவர்கள் அமைதி என்று சொல்லிவிடலாம், ஆனால் நிலையான ஒரு அமைதி வேண்டும் என்று சொன்னால் அங்கு நீதியோடு அது அமைதி வர வேண்டும். இந்த சபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக சமாதானத்தை உண்டுபட வேண்டும். இரண்டாவது அவர் சொல்லுகின்ற காரியம், இந்த சபையானது சமாதானத்தோடு நற்காரியங்களை செய்கின்ற அளவிலே, சேவை செய்கின்ற அளவிலே, ஐக்கியப்படுகின்ற அளவிலே அது காணப்பட வேண்டும். இந்த ஆலயத்துடைய மகிமை இங்க இருக்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான மக்கள் வழியாக, இந்த ஆலயத்தினுடைய நன்மையினாலே நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நாம் இன்று ஆசீர்வாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதற்கு அடையாளம்தான் ஆலயம். இந்த ஆலயத்தை பார்க்கின்ற போது நாம் சபையினுடைய வளர்ச்சியும் குடும்பத்தின் வளர்ச்சியும் நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே அதனாலே நாம் இணைந்து செயல்பட கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்கின்ற நிலைமையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமறையிலே நாம் பழைய ஏற்பாட்டிலே படித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே படித்தாலும் சரி, கடவுளுடைய ஆசீர்வாதம் ஏதோ இலவசமாக கொடுப்பதாக சொல்லப்படவில்லை. வரலாற்றிலும் அது உண்மைதான். கடவுள் ஒருவருக்கும் ஒரு காரியத்தையும் சும்மா வழங்குவதில்லை. கடவுளுடைய வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். ஏன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்று சொல்கிற போது கடவுளோடு கூடிய ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். மூன்றாவதாக இந்த பகுதியிலே 200 வருட அனுபவத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற போது the glory of God is fellowship. இந்த சபையினுடைய மகிமை, இந்த சபையினுடைய ஐக்கியம். The goal of the church is unity and togetherness. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த நாளிலே ஒரு நண்பர் இடத்திலே சொன்னார், எங்கள் வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே எல்லாம் கடவுள் தந்திருக்கிறார், ஆனால் எங்கள் வாழ்வின் நிலைமையிலே ஐக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்கின்றார். அன்பார்வில்லை, திருமறை வசனங்கள் எல்லாம் நமக்கு நன்கு தெரியும், மனப்பாடமாக தெரியும். சங்கீதக்காரர் சொல்கிற போது சங்கீதம் 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்கின்றார். நாம் ஒருவருக்கொருவர் நட்புறவு என்று சொல்கிற போது கடவுளோடும் பிறரோடும் பிற சமயத்தவரோடும் கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையோடும் நம்முடைய நட்புறவுகள் காணப்பட வேண்டும். இந்த நட்புறவுக்கு எந்த விதமான அளவீடும் கிடையாது. நிறம், இனம், மொழி, கலாச்சாரம் அளவே கிடையாது. ஆனால் நம்முடைய நாம் பல வேளைகளிலே இவைகளினாலே வேறுபடுத்துகின்றோம். ஒன்றாயிருப்பதற்கு நாம் விரும்புவதில்லை, நாம் பிரித்து பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் இதை மிக பாரத்தோடு யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்காக அவர் ஏறெடுத்த பிரேயர் என்று சொல்வார், ஆசாரிய ஜெபம். பிதாவே, நானும் நீர் ஒன்றாக இருப்பது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய சபையினுடைய மகிமை நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பது. எண்ணங்களிலே வேறுபடலாம், பழக்க வழக்கங்களிலே வேறுபடலாம், ஆனால் கூடி வாழ்கின்ற அந்த வாழ்வின் ஐக்கியத்தை ஒருபோதும் நாம் விட்டுவிடவே கூடாது. நம்முடைய சில வேளைகளில் நம்முடைய உணர்வு சார்ந்த அளவிலே, நம்முடைய மொழி சார்ந்த அளவிலே, இனம் சார்ந்த அளவிலே, இடம் சார்ந்த அளவிலே பக்குவம் இல்லாத இடங்களினாலே
நாம் பல வேளைகளிலே நம்மை அறியாமல் ஒரு விதமான அடிப்படைவாத எண்ணங்களினாலே நாம் மற்றவர்களை புறக்கணிக்கின்ற போங்குதான் மிகுதியாக இருக்கிறது. ஏன் அது, எப்படி அது என்றெல்லாம் ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனாலும் நிறத்தினாலே வேறுபாடை பார்க்கின்றோம், இடத்தினாலே வேறுபாடை பார்க்கின்றோம், பொருளாதாரத்தை வைத்து வேறுபாடை பார்க்கின்றோம். இப்படி பல நிலைமையிலே வேறுபாடுகள் சொல்லி அது ஒரு இடத்துல அல்ல, உலகம் முழுவதும் காணப்படுகிறது. ஆனால் கடவுளுடைய ஜீவ சுவாசம் நம்மிலே ஊற்றப்பட்டது. இந்த சுவாசம் எல்லா மனிதருக்கும் ஒன்றுதான், எல்லா மனிதருக்கும் ஒன்றுதான். எந்த நிறமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக சரி, இந்த சுவாசம் ஒன்றுதான். இந்த சுவாசம் நின்று போனால் மனித வாழ்க்கையை நின்று போகிறது. அத்தனை ரகசியமான ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற போது நாம் எத்தனை ஐக்கியத்தோடு நாம் வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நானும் வாழ்கின்ற இந்த சமூகத்திலும் சபையிலும் குடும்பத்திலும் ஐக்கியத்திற்கு முரண்பட்ட காரியத்தை நான் செய்யாதிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். கடவுளே கடவுளே என்று சொல்லி கடவுளத்திலே மன்றாடிய காரியத்திற்கு கடவுள் பதிலளித்த காரியத்தை நமக்கு ஈவாக தந்திருக்கின்றார் என்றுதான் நான் சொல்வேன். கடவுள் ஒருவரை ஆசீர்வதித்தார். பலர் இதிலே வேலை செய்திருக்கலாம். பல முறை நான் இதை பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ உயர்ந்த ஒரு கட்டடம், எத்தனையோ பேர் இரவும் பகலும் வேலை செய்து எல்லாரையும் பாதுகாத்தார். கடவுளுடைய பெரிய திட்டம். நீங்கள் எல்லாரும் அதற்காக ஜெபித்தீர்கள், இதற்காக கொடுத்தீர்கள். வீடுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலைமையிலே கடவுளுடைய மகிமை விளங்கத்தக்கதாக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். இது சபையோடு நின்று போகின்ற காரியம் அல்ல. நான் சொன்ன இந்த 3 காரியங்களும் நம்முடைய சமாதானத்தின் வழியிலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நாம் மற்றவருக்கு ஈகை செய்வது அல்லது தர்மம் செய்வதன் அடிப்படையிலும் நிறைவிலே ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கின்ற காரியம். அந்த அளவிலே தான் சபையின் குடும்பங்களை அமைத்திருக்கின்றார். இந்த குடும்பம் என்று சொல்வது மிக மிக முக்கியமானது. அது எந்த குடும்பம் என்றாலும் சரிதான். ஒருவேளை நாம் ஒரு வார்த்தையை மாத்திரம் ஆட் பண்ணலாம். குடும்பம் என்று சொல்வதை சொல்லலாம், ஃபேமிலி. ஆனால் திருச்சபையை சார்ந்து சொல்கிற போது கிறிஸ்டியன் ஃபேமிலி. அப்படி என்றால் சபையிலே நான் சொல்லிய காரியங்கள் தான் இந்த குடும்பத்திலும் வெளிப்பட வேண்டும். The goal of Christian family என்று சொல்கிற போது குடும்பங்களிலே ஐக்கியமும் சமாதானமும் அன்பும் நட்புறமும் ஒருங்கிணைப்பும் காணப்பட வேண்டும். குடும்பங்கள் சிதைந்து போவதற்காக அல்ல. குடும்பங்கள் வழியாக கடவுள் சந்ததிகளை தருகின்றார். சந்ததி வழியாக குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். சில பெரியவர்கள் இடத்திலே சொல்வார்கள், ஐயா எங்க காலம் எல்லாம் முடிஞ்சது, இனி அடுத்து வாரவங்க இதை விட கஷ்டப்படுவாங்க, இதை விட உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. கடவுள் அதது காலங்களிலே நன்மை செய்கின்றவராக இருக்கின்றார். குடும்பங்கள் நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் ஹம்பிள் பிஃபோர் காட், கடவுளுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். திருவசனத்திலே யாக்கோபு அடிகள் சொல்கிற போது யாக்கோபு 6:10 அந்த பகுதியில் அநேக காரியங்களை சொல்கின்றார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். Humble before God, He will exalt you. நம்முடைய குடும்பங்கள் எல்லாரும் உயர்வு பெற வேண்டும், தவறு ஒன்றும் அல்ல. தாழ்மை உண்டா? தாழ்மை என்றவுடன் நாம் எல்லாரும் நினைக்கின்றோம் ஒரு விதமான கோழைத்தனம் என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல. நீங்கள் பகுதியை திருவசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால் தாழ்மையுள்ளிடத்திலே கடவுள் கிருபை செய்கின்றார். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கின்றார். பெருமையாக இருக்கின்றார்கள், பெருமையாக பேசுகின்றார்கள் என்று சொல்லி நாம் சொல்வதற்கு அல்ல, நாம் ஆதங்கப்படுவதற்கும் அல்ல. அந்த குடும்பத்துடைய பெருமையை சொல்லி இப்படியெல்லாம் சொல்லார்கள் சொல்லி நாம் சொல்வதற்கு அல்ல. எவர் பெருமைப்பட்டாலும் அவர்களுக்கெல்லாம் கடவுள் எதிர்த்து நிற்கின்றார். நாம் அதை பேசுவதற்கு தகுதி இல்லை. தாழ்மையுடையவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்பதை திருமறையில் அநேக பகுதியில் சொன்னாலும் என்னை மிக தொட்ட ஒரு வசனம், அதைத்தான் என்னுடைய அந்த லெட்டர் ஹெட்டிலே மேலே போட்டிருக்கின்றேன். எங்கே தபால் சென்றாலும் அந்த முதல் வசனம் எழுதப்பட்டிருக்கும். மீகா 6:8, மனிதனே நன்மை என்னதென்று நான் உனக்கு தெரிவித்திருக்கிறேன், நியாயம் செய்து
இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் இருப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த மனத்தாழ்மை என்று சொல்வது நியாயம் செய்கின்ற போதும் இரக்கம் செய்கின்ற போது வெளிப்பட வேண்டும். ஆனால் மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், நியாயம் செய்து இரக்கம் செய்கின்ற போது தன்னை அறியாமல் ஒரு பெருமை அவனிலே வந்து விடுகிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒரு கொட்டு கொடுக்கிறது, ஒரு இம்ப்ரெஷன் பண்ணுகிறது. நீ மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பங்களிலே கடவுளுக்கு முன்னதாக தாழ்மைப்படுங்கள். பேதுரடிகள் 2வது நிருபம் 4வது அதிகாரத்தில் சொல்கின்ற போது, ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அன்பானவர்களே, கடவுள் தான் நம்மை உயர்த்துகின்றவர். உயர்த்துகின்றவரும் தாழ்த்துகின்றவரும் அவர் தான். அவரை அல்லாமல் ஒன்றுமில்லை. இந்த திருச்சபை, இந்த குடும்பம் கடவுளை மையமாக கொண்டு வாழ வேண்டும். கடவுளை சுற்றி இருக்க வேண்டும். கடவுள் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய மையம். அவரே இல்லாமல் ஒன்றுமில்லை. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கடவுள் இல்லாத குடும்பம் ஒன்றுமில்லாத குடும்பம். என்று பல வேளைகளிலே மனிதன் எல்லாம் செய்கின்றான், எல்லாம் சம்பாதிக்கின்றான். ஆனால் கடவுள் நம்முடைய குடும்பத்தினுடைய மையத்தில் இருக்கின்றாரா? சில குடும்பங்களை குறித்து சொல்கின்ற போது சொல்வார்கள், கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பம். வசனம் சொல்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நோ வித்தியாசம், ஒரு ஏற்றத்தாழ்வு கிடையாது. அன்பார்வடைய அனுபவத்தில் என்னை விட பெரிய பெற்றோர்கள் இருக்கின்றீர்கள். நினைத்து பாருங்கள், கடவுளுக்கு அஞ்சிய அற்பமான குடும்பங்களை கடவுள் உயர்த்திருக்கிறார். இதெல்லாம் குடும்பங்களுக்கு கிடைத்த நன்மை. இந்த நிகழ்விலே நாம் அதை சொல்ல வேண்டும், அதை நினைக்க வேண்டும், நம்முடைய வீடுகளிலே பேச வேண்டும். இன்று ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே 2 கார் 3 கார் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வாழ்க்கையிலே நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் குடும்பங்களிலே பேச வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீடுகளுடைய கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். இவைகளெல்லாம் அமைகின்ற போதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The goal of the Christian family. ஜபம், ஜப வாழ்க்கை, ஆலயம், ஆலய வாஞ்சை இதெல்லாம் சொல்லி 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 அநேக காரியங்களை சொல்லலாம். Being the parents of the church or family of the church, உங்களுக்கு அதிக பொறுப்புகள் உண்டு. ஏதோ குடும்பம் என்று சொல்கிற போது பணம் சம்பாதிக்கின்ற நோக்கம் அல்ல. Don't give priority. அதற்கு முதன்மை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். நான் பேராயராக தெரிவு செய்கின்ற அந்த இன்டர்வியூலே தற்போது மறைந்து போன முன்னாள் மாடரேட்டர் வடபழனி பிரசாதராவ், அவர் தோரணக்கல் பேராயர், அவரிடத்திலே விசாரணை கேள்வி கேட்டார். அதில் ஒரு கேள்வி என்னவென்றால், ஐயா, ஒருவேளை நீங்க பேராயராக தெரிவு செய்யப்பட்டால் வாட்ஸ் யுவர் ப்ரியாரிட்டி, மெட்டீரியல் ஆர் ஸ்பிரிச்சுவல்? பணமா, பணம் சார்ந்த பொருளா, ஆன்மீகமா? சொல்லுங்கள். நெருக்கடியான ஒரு கேள்வி. வேண்டாம் என்று இரண்டையும் சொல்ல முடியாது. என் மனதிலே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். எப்படி இதற்கு பதில் சொல்வது? ஒன்றை சொன்னால் ஒன்றை விட மாட்டார். எனவே நான் சொன்னேன், என்னுடைய பணி அல்ல, என் அனுபவத்திலே நான் சொல்கின்றேன். ஆன்மீக பணிகளை முதன்மையாக செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த பணிகளை ஆசீர்வதிக்கின்றார். அந்த பணிகளுக்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் கொடுக்கின்றார். நான் பூன்கோடு சேகர சபையில் இருந்த போது அருகில் உள்ள காணி மக்கள் மத்தியை சந்தித்து ஊழியர்களை செய்கிற போது அந்த இடங்களுக்கு நாங்கள் காலையிலே சென்று அந்த சேகரத்தில் ஊழியர்களெல்லாம் சென்று அந்த மக்களை சந்திப்போம். எளிய மக்கள், ஒரு சாதாரண டார்பாலிலே தான் அவருடைய வீடுகள் காணப்படும். ஒரு வாசல் கூட வீட்டிலே இருக்காது, ஒரு விளக்கு கூட கிடையாது. I really appreciated that பூங்கோடு சர்ச். அந்த 3 களங்களிலே என்ன பணிகளை செய்தாலும் அந்த மக்கள் அதற்காக முழுமையாக கொடுப்பார்கள். பணம் பெரிதல்ல. மக்களிடம் அதற்கு கடவுளுக்கு என்று கொடுக்கின்ற தாராள எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் சபை ஊழியங்கள் சரியாக செய்யப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே பின்தங்கி போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி, கடவுளை விட்டு தூர போகாதபடி, கடவுளுக்கு மகிமையற்ற காரியங்களை செய்யாதபடி கடவுள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். அந்த கடவுள் நீதிபரராக இருக்கின்றார். அவரையே போற்றுவோம். அவருடைய நாம மகிமைப்படட்டும். உங்கள் அனைவருக்கும் பேராயத்தின் சார்பிலே, பேராய மக்கள் சார்பிலே
குருவானவர் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இறையாசி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி ஆராதனையில் நம்முடைய சேகர குருவானவர் அருள் திரு ஜெபசுஜி ஐயர் அவர்கள் பங்கேற்பு தர இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு சபைக்குழு, சபையுடைய இறை மக்கள் ஒவ்வொருவர் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்கும் வாழ்த்துதலை புல்லுளை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அன்பான சேகர குருவானவர் அவர்கள் தனது வாழ்த்து செய்தியை வழங்குவார்கள். தந்தை, மைந்தன், தூயாவியராகிய திரியேக கடவுளுக்கே மாட்சிமை உண்டாவதாக. திரியேக கடவுளின் திருப்பெயரிலே தென்னிந்திய திருச்சபை புல்விளை திருச்சபையை நான் அதிகமாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சேகர திருச்சபையாக, சேகர ஆயராக உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசியுள்ள கரங்கள் உங்களோடு கூட இருந்து நீங்கள் ஆண்டவரிலே வலுகாணுகின்ற நல்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் துணை செய்வாராக. புல்லுவிளை திருச்சபை 100 வருடங்களை கடந்து வருகிறது. இந்த 100வது சபை நாள் விழாவை நாம் காணும்படி செய்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு பாடலை, ஒரு சரணத்தை பாடி நான் தொடர்ந்து ஓரிரு வாழ்த்துக்களை ஓரிரு வார்த்தைகளிலே சொல்ல விரும்புகிறேன். 55வது கீர்த்தனை. ஆலயம் போய் தோழ வாரும் என்ற தோனி ஆனந்த பரவசம் அருளும் மாத்துமும் தன்னில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென ஆண்டோனூரை நெறி சான்ற வாக்கானதே ஆவலாய் அதிகாலையும் பகல் மாலையும் திருநாளிலும் பரன் ஆலயம் போய் தோழ வாரும் என்ற தோனி ஆனந்த பரவசம் அருளும் மாத்துமம் தன்னில் பரம சந்நிதி என்னும் பரிசுத்த தூதர்கள் பணிந்து புகழ்ந்து கீதம் பாடி அஞ்சலி செய்யும் முறையோதும் திருமறை கரமேந்தி தட்சணை முழு மானதோடு கொண்டு உளங்கீதல் துதி விண்டு மோட்சமாநகர் காட்சியால் இது சாட்சியாம் பரன் மாட்சி காணவே ஆலயம் போய் தோழ வாரும் என்ற தோனி ஆனந்த பரவசம் அருளும் மாத்துமும் தன்னில். ஆலயம் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. ஆலயம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரையில் நாம் திருச்சபை கூடி வருகின்ற இடம், திருச்சபை கூடி வந்து கடவுளை ஆராதிக்கின்ற இடம். அப்படி இந்த புல்லுவளை பகுதியிலே 100 வருடங்களாக ஒரு திருச்சபை இயங்கி வந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது அது மகிழ்ச்சியான விஷயம். அந்த 100 வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த தென்னிந்திய திருச்சபை இன்னும் இயக்கம் பெற்று நல்ல வலுவான வளர்வுகளை காண ஆண்டவர் அருள் செய்வாராக. தென்னிந்திய திருச்சபை புல்லுளை பேராய அளவிலே அதிக மேன்மைகளை பெற்றிருக்கின்றது. சேகர அளவிலும் பல காரியங்களை திருச்சபைக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய பேராயர் அவர்கள்
இந்த திருச்சபையை சார்ந்தவர்கள், அதே போல நம்முடைய சேகரத்தின் செயற்குழு செயலராக இருந்த முத்துநாயகம் அவர்கள், பெரியவர் முத்துநாயகம் அவர்கள் புல்லுவிளை திருச்சபையை சார்ந்தவர்கள். அவர்கள் உலக வாழ்வை முடித்தாலும் அவர்களுடைய சொற்களும் செயல்களும் நம்மை ஆதரித்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய நினைவுகளிலே அவர்கள் நீங்காத இடம் பெற்றிருக்கின்றார்கள். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய செயற்குழு செயலராக இருக்கிறவரும் அட்வொகேட் நவரத்னம் அவர்களும் இந்த திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். அப்படி சேகர அளவிலும் பேராய அளவிலும் இந்த திருச்சபை ஒரு சிறிய திருச்சபையாக இருந்த போதிலும் நல்ல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த திருச்சபையினுடைய போதகர் அருள் திரு கிரீஸ்குமார் அவர்களுடைய துணைவியார், அவர்களுடைய மகள், இந்த திருச்சபையினுடைய செயற்குழு அங்கத்தினர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இறை மக்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசியுள்ள கரங்கள் இந்த திருச்சபையில் நிறைவாக இருந்து தொடர்கின்ற நாட்கள் அருளின் நாட்களாய், ஆசி பெற்ற நாட்களாய் அமைய ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த கொரோனா தொற்று நாட்களிலே நாம் கூடி வந்து சேர்ந்து இருந்து இந்த ஆராதனையை நடத்த முடியாவிட்டாலும் காணொளி வழியாக, டிவி வழியாக நாம் இந்த ஆராதனையை எல்லோரும் உள்ளத்தளவிலே இசைத்திருந்து இணைந்திருந்து நடத்துகின்ற பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருச்சபையின் மேன்மைக்காகவும் நன்றி உடையவர்களாக இருப்போம். கடவுளை சார்ந்து தொடர்ந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நன்றி நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்நாளிலும் 100வது சபை நாள் விழாவினை மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடும் இவ்வேளையில் காணொளி வாயிலாக ஆராதனையிலே பங்கு பெற்ற அத்துணை பேரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அனைவருக்கும் நன்றிகளை கூறும்படிக்கு சபையினுடைய கணக்கராக இருந்து நல்ல பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற அன்புக்குரிய சகோதரர் வின்சென்ட் செல்வராஜ் அவர்கள் நன்றி கூறுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த 100வது சபை நாளை காணொலி மூலமாக கண்டுகளிக்க உதவி செய்த இறைவனுக்கு முதலில் ஸ்தோத்திரமும் நன்றியும் தெரிவித்து வருகின்றேன். இந்த சபை நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு செய்தியாக செய்தியை தந்த நம்முடைய குமரி பேராயர் அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு பங்களித்த சேகர போதகர்களையும் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ் ஆராதனையை சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய போதகர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். அவருடைய முயற்சியினால் இந்த காணொலி வழியாக இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை பதிவு செய்த என்னுடைய மகள் கிப்டா கிரேஸ் அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக பங்காற்றிய நம்முடைய செயலாளர் டிகமார் அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவோம். அவர்களுக்கும் சபையின் சார்பாக இன்றைய சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சபை பணியை செய்கின்ற கோயில் பிள்ளைகள் மற்றும் வாழ்வர்கள் அவர் யாவர்களும் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தவிர இந்த வருடம் முழுவதும் நல்ல காணிக்கைகளை தந்து நம்முடைய சபையானது காணிக்கையில் சிறப்பாக வரவும் அதை நல்லவர்கள் பயன்படுத்தவும் ஆண்டவர் தெரிவு செய்தார். இந்த காணிக்கை செய்த அனைத்து சபை மக்களுக்கும் நாம் நன்றியை பாராட்டுகின்றோம். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற
எல்லா இளைஞர்களும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு ஆராதனை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது பாடற்குழு சிறப்பாக அமைய வேண்டும். இந்நிலையில் நம்முடைய பாடற்குழுவை சிறப்பாக நடத்துகின்ற அட்வொகேட் டாக்டர் அவர்களுக்கும் சபையின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே தவிர நம்முடைய சபையுடைய சண்டே கிளாஸ் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் அவர்களுடைய பணியும் நம்முடைய சபைக்கு முக்கியமானது. எனவே அதை சிறப்பாக நடத்தக்கூடிய செயலாளர் மற்றும் பொறுப்புள்ளவர்கள், ஆசிரியர்கள், அதில் பங்கெடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாடானது கொரோனா வைரஸ் என்ற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய ஆதரவை நாம் சிறப்பாக நடத்த முடியவில்லை. கூடிய சீக்கிரத்தில் இந்த வைரஸ் இந்த நாட்டை விட்டு செல்லவும் மறுபடியும் சிறப்பாக நம்முடைய ஆராய்ச்சி நடக்க இறைவனை வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி. இறைவேண்டல் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இத்தொழுகையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம். இந்த ஆராதனையிலே சிறிதும் பெரிதுமாக தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க சொல்கிறோம். காணொலி வாயிலாக இவ்வாராதனையில் பங்கு பெற்ற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சிந்தனைகளின் அடிப்படையில் சாட்சியோடு முன்னேறவும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து தினந்தோறும் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை பின்பற்றவும் எங்கள் உதவி செய்ய சொல்கின்றோம். ஆராதனையிலே பங்களிப்பு செய்த ஒவ்வொருடைய சுகபலனுக்காக சொல்கின்றோம். ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. இசை கருவியை மீட்டி பாடல்களை பாடிய தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நன்மையினாலே நிரப்ப சொல்கிறோம். சபை குழாங்கத்தினர்கள், இறை மக்கள் அத்தனை பேரோடு இப்பேரர்கள் தங்கட்டும். கர்த்தருடைய சக்திகளின் மறைவிலே எங்களை மறைத்து வழிநடத்த வேண்டுகின்றோம். ஆராதனையின் காணொலி வாயிலாக ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட நம்முடைய பேராயரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பு வழிநடத்த வேண்டுதல் செய்கின்றோம். தம்முடைய அடியவரும் என்னுடைய பேராயத்தில் செய்கின்ற நல்ல பணிவிடைகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையிலே வாழ்த்துரை தந்து சிறப்பித்த என்னுடைய சேகர குருவானவர் தம்முடைய மகனுடைய திருப்பணிகள் அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அவருடைய கரங்களை அர்ப்பணித்து சொல்கின்றோம். ஒவ்வொரு நிலைகளிலும் தம்முடைய பங்களிப்பை தந்து ஒவ்வொருவரையும் தொடர்ந்தானவர் பலப்படுத்த வேண்டுதல் செய்கின்றோம். பங்கு பெற்ற அத்துணை பேரை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களை சமாதானம் கட்டிடுவாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படி உங்களை கிருபை செய்வராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆகவே தொடர்ந்து உங்கள் கடமைகளை ஆற்றுங்கள்.